sin 3 theta in terms of sin theta ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே sin 3 theta நம்ம இப்போ sin theta ஃபார்மில் எழுதணும்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2 power n minus 1 இல்லையா? அப்போ 2 power 3 minus 1 அப்படின்னா இது வந்து 2 ஆயிரும். அப்போ 4 ஓகேவா? 4. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி போடுவோம்? டேர்ம் 3 இருந்துச்சுன்னா sin cube theta தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் செகண்ட் டேர்ம் கொண்டு சைன் தீட்டான்னு மாறும். ஓகேவா? இப்போ ப்ளஸ்னா ரெண்டாவது மைனஸ் போடுவோமா? மைனஸ். இப்போ வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம்? என் சைன் தீட்டா. இங்கே என் என்னது? 3. அப்போ 3 சைன் தீட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 2 power n minus 1, லாஸ்ட் டேர்முக்கு n சைன் தீட்டா. இதை போட்டுருவோமா? இதுதான் ஆன்சர். ஆனால் நீங்கள் இப்போ முக்கியமாக என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ ஆடாக இருக்குது. ஆடாக இருந்தால் என்ன சொன்னோம்? ஆடாக இருந்தால் ஐ ஸ்கோரோட வேல்யூவை பொறுத்து -1 வரும்னு சொல்லியிருந்தோமா? அப்போது ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் தானே. அப்போது இதோடைய மொத்த டேர்மையும் ஒரு மைனஸால் பெருக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளஸில் ஆரம்பிச்சது மைனஸில் ஆரம்பிச்சிருங்க. இப்போ மைனஸால் பெருக்கினா இது -4 வருமா? -4 சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 சைன் தீட்டா. அப்போ ப்ளஸில் இருக்கிறது தானே ஃபஸ்ட் எழுதும். ஸோ 3 சைன் தீட்டா -4 சைன் கியூப் தீட்டா. இதுதான் ஆன்சர். நம்மளை குழப்பறதுக்காகவே இங்கே